அவர்களுக்கு மணிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் லயன் ராஜேந்திர பாபு சார் நம்மோடு இந்த மேடையில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஆன்மீக செம்மல் சுவாமிநாதன் மாமா என்று எங்களால் அன்போடு அழைக்கப்பெறும் ஐயா அவர்களையும் இந்த மேடையில் எங்களோடு இணையும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். செல்லமால் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிர்வாக மேலாளர், 7 முதுநிலை பட்டங்களுக்கு சொந்தக்காரர், யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்காவில் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளவர், பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்தவர், சமூக சேவகர், இயற்கை பாதுகாவலர், கல்வி எந்த பாகுபாடும் இன்றி எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறந்த கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடையவர். தற்போது 4000 குழந்தைகளுக்கு மேல் பயிலும் 4 பள்ளிகளை நிர்வகித்து வரும் டாக்டர் திரு M.I. நாராயணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய பெற்றோர்களோடு இணைந்து குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சார் வாழ்த்துறை வழங்க டாக்டர் M.I. நாராயணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினர் வந்திருக்கும் லயன்ஸ் கிளப் கவர்னர் திரு ராஜேந்திர பாபு அவர்களே, டாக்டர் கலா கார்த்திகேயன் அவர்களே, மணிப்பாக்க தலைவர் அவர்களே, மற்றும் எங்களோட அன்பாக எப்படி மேடம் சொன்ன மாதிரி எங்களை அன்பாவோடு அழைக்கப்படுகிற மணிப்பாக்கம் சுவாமிநாதன் மாமா அவர்களே, நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் ஒரு சுமார் 4 வருஷம் தான் இருக்கும். ஆனால் அந்த பழக்கத்தை ஒரு 4 ஜென்ம பழக்கமாக மாற்றின சொந்தக்காரர் திரு. இப்போது இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது. யாரை பாராட்டுறதுன்னு சொன்னால் ஒருத்தரும் ஒரு விதத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஒரு இந்த 3 மாணவிகள் இவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்களா? நான் சாதாரணமாக பரதநாட்டியத்துக்கு எனக்கு அவ்வளோ ஈடுபாடுன்னு சொல்லணும்னா அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஆனால் நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை அப்படின்னு பார்த்து ஒரு இருக்கிற எல்லா ஆடியன்ஸையும் ஒரு கட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னா அது வார்த்தையால் சொல்ல முடியாது. நம்ம சிறப்பாக எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு. ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க லைக் எ ஸ்ட்ரீம் பிகினிங் ஆஃப் எவ்ரி திங் ஸ்மால். நான் கங்கையை நம்ம அலகாபாத்லேயோ இல்லை வாரணாசியிலோ பார்க்குறப்போ அதோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் அங்கே பார்த்தா. ஆனால் அது ஆரம்பத்தில் இருக்கிற கங்கோத்திரி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன ஓடை. இந்த ஓடையாக இவ்வளோ பெரிய அகலமான ஒரு கங்கை நதியாக வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சின்ன இதுதான். அவங்க மேலும் மேலும் சிறப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறது ஒரு கல்வியும் படித்து இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணி இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸு. பொதுவாக இந்த மாதிரியான விழா நடக்கிறதா இருந்தால் ஒரு மண்டபம் இல்லை ஒரு சபா அதில் நடக்கும். ஆனால் இது கோவிலில் நடக்கிறது ஒரு புனிதமான இது. அந்த இறைவனோட ஆசை அவங்களுக்கு எப்போவுமே கூட இருக்கும். அடுத்து சொல்லணும்னு சொன்னால் மேக்கப் மேன் ஒரு நம்ம ஆர்எஸ் மனோகர் ட்ராமாவில் பார்த்தா டக்குன்னு மாறும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு சீன் பேக்கில் வரும். அது மாதிரி டக்குன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நாமத்தோடு வந்துட்டாங்க. நான் கூட பார்த்தேன், நான் ஜென்ரலாக நாமம் போடுறதில்லை, அவர் போட்டதை பார்த்து நானும் இனிமேல் போட்டுக்கணும் போல இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணார். இன்னும் ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்க. அப்புறம் கேம்பெயினிங் பற்றி சொல்லவே வேண்டாம். வார்த்தைகள் அருவியாக வருது.
நான் எழுதி கொடுத்தது டிரான்ஸ்லேட் வந்து தமிழ், அது அப்படியே சார் இங்கிலீஷில் கொடுத்தேன், அது அப்படியே ஒரு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இசையில் பார்க்குறப்போ சாதாரணமாக ஒரு வாய்ப்பாட்டு பாடுறவங்க இல்லை நட்டுவங்க பண்ணுறவங்க தான் வாயில் பேசுவாங்க. ஏன்னா இசையில் இருக்கக்கூடிய கருவிகள் வந்து வாயால் பேசுது. குறிப்பாக நான் மிருதங்கத்தை சொல்லணும்னு சொன்னால் எனக்கு மிருதங்க மேலே ரொம்ப ஈடுபாடு. நான் பார்க்கக்கூடியதுன்னா கன்னியாகுமரி சிவராமன், பாலக்காடு ரகு, காரைக்குடி மணி இந்த மாதிரி பார்க்குறப்போ அவ்வளவு அருமையாக இருந்தது. அந்த ட்ரம்ஸை பார்த்துவாங்க ஒருத்தரும் யாரை வந்து பாராட்டி பேசுறது, யாரை போய் விட்டுட்டு யாரை விடுறது அப்படின்றது ஒருத்தரும் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும்னா ஒருத்தரும் தன்னோட பங்கை செய்யணும். அது மட்டும் இல்லை, ஆனால் ஒருத்தரும் செய்கிற பங்கை பர்ஃபெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ தான் ஒரு சக்ஸஸ் வரும். அவங்க வந்து எல்லாருமே திறமையாக இருப்பாங்க. நான் கிளாஸஸ் போகிறப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஒரு ஃபுட்பால் டீம் எப்படின்னா ஒருத்தரும் ஒரு திறமையாக இருப்பாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணால் தான் அந்த டீமுக்கு ஜெயிக்க முடியும். அந்த ஒரு டீமாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இண்டிவிஜுவல் வென் யூ ஆர் இன் டீம் அப்படின்னா தனிநபருக்கு ஒரு டீம்லேயோ ஒரு குடும்பமாக இருக்கிறோம்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு தனிநபருக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை. அது ஒரு டீமுக்கு விளையாடும். அந்த மாதிரி ஒருத்தரும் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டான்சர்ஸ் இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. மிக சிறப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த 3 பேரில் 2 பேர் வந்து நான் இருக்கிற நங்கநல்லூரில் படிக்கிறவங்க. அதில் காவ்யா பாலகிருஷ்ணன் வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க. நான் அடிக்கடி அவர்கிட்ட சொன்னேன் சொல்லுவேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராமில் வந்து காவ்யா பண்ணான். ஒரு ரிங்கை வந்து ஹிப்பிலேருந்து மேலே கொண்டு வரணும், கையை யூஸ் பண்ணாமல். அதை அடிக்கடி சொல்லுவேன். நான் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் இங்கே இருக்குது. ஒருத்தரும் ஒரு டான்ஸரும் ஒரு பாவனை அப்படிங்கிறது, ராகங்கிறது வந்து ஒரு பாவனையில் ஒரு பரதம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பா வந்து பாவனை. அந்த முகத்தில் வந்து என்ன அவங்க பாடுறாங்களோ அதை அப்படியே முகத்தில் காட்டணும். செகண்ட் வரக்கூடிய வந்து ராகம், 3வது வந்து பரதம். இந்த 3 எழுத்தையும் அந்த சேர்க்குறப்போ ஒரு மிக சிறப்பான இந்த பாவனை வந்து ரொம்ப முக்கியம். அவங்க மேலும் அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பத்மா சுப்பிரமணியம் மாதிரியோ ஒரு சுதாச்சந்திரன் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய வருவாங்க. இந்த இறைவனோட ஆசையோட உங்களை வந்திருக்க எல்லாருடைய சார்பாக தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சான்ஸ் ஒருத்தரை விட்டுட்டேன். அது வந்து நம்முடைய குரு காயத்ரி. ஒருத்தருடைய சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம் வந்து குரு. இந்த பரதநாட்டியம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால் டோட்டல் சரண்டர் டு குருகிட்ட எதுவுமே பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரோ ஃபாலோ பண்ணுறார். ஒரு ஆன்மீகவாதி என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் குரு எப்போ போனாலும் என்னோட கூட வருவாரா, நான் எங்கே நடந்து போனால் இன்னும் கூட வருவார். அவர் ஒரு டார்ச் லைட்டு. எப்படி ஒரு டார்ச் லைட் இங்கேருந்து அடிக்கிறப்போ ஒரு 10 அடி தூரத்துக்கு தான் உங்களுக்கு டார்ச் கொடுக்கும். ஆனால் நீங்கள் 10 அடிக்கு போனால் இன்னொரு 10 அடிக்கு எடுத்துகிட்டு போகும். எங்கே போனாலும் உங்களோட கூட. அது மாதிரி தான் அந்த குருவுடைய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாமலோ அவருடைய பயிற்சி இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவங்க இன்னொரு எதுன்னு சொன்னால் அவங்க இன்னொரு ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு ஐ திங்க் ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாட்டி கூட அவங்க இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அவங்களையும் வாழ்த்தி அவங்களுடைய அந்த பணி மேலும் சிறந்து இப்போ 100 பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 1000 பேர் ஆகி ஒரு தமிழ்நாடு கூட கிளையில் ஆரம்பித்து ஒரு பெரிய நிறுவனமாக வளர்த்து என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அறியாமலுடைய வாழ்த்துகளுக்கு ஸ்ரீ மணிப்பாக்கம் அன்னை நாட்டியாலயா சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். லயன்ஸ் கிளப் மூலம் சமூக சேவை செய்வதை உயிர் நாடியாக கொண்டு செயல்படுபவர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பின் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். விஏஓவாக தன் பணியினை தொடங்கி மக்கள் தொண்டாற்றி ஓய்வு பெற்ற பின்னும் ஓய்வில்லா சேவையை செய்து பார் எக்ஸலன்ஸ் ஜோன் சேர்பர்சன் என்ற விருது பெற்றவர். ஆந்திரா கிளப் கெட் டுகெதரில் கீ மெம்பராக செயல்பெற்றவர். பொங்கல் விழா போன்ற பல நிகழ்வுகளை திறம்பட ஏற்பாடு செய்து அருமையாய் அமைத்து சிறப்பு பெற்றவர். கொடிய கொரோனா காலத்திலும் 25 வாரங்களுக்கு மேலால் ஆன்லைனில் தலைமைத்துவ பயிற்சி வகுப்பின் மூலம் வாரம் தவறாது பயிற்சி நடத்தியவர். பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். லயன் வி. பாஜேந்திர பாபு அவர்களுக்கு
ஸ்ரீ மணிப்பாக்கம் அன்னை நாட்டியாலயா சிறப்பு செய்து கௌரவிக்கின்றது. கீழே கீழே உட்காருங்க. இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்க. சிறப்புரையாற்ற லயன் பி பஜேந்திர பாபு சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா கலைக்கூடம் சலங்கை அணி விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி அதை முடிக்கும் தருவாயில் தான் நான் வர முடிந்தது. என்றால் எனக்கு சென்னையில் கோயம்பேட்டிலிருந்து வருவதற்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நம்ம நாராயணன் சார் பேசும்பொழுது நல்லா அருமையாக சொன்னார். உண்மையிலே அந்த சலங்கை அணி விழாவினுடைய மாணவிகள் வைகாசினி, வேதஸ்ரீ, காவியா, இந்த 3 பேருக்கும் எனது வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க பல நாள் முயற்சி எடுத்து, பல பயிற்சி எடுத்து, அப்படிதான் பல பயிற்சிகளுக்கு பின்புதான் இன்று இங்கு சலங்கை அணி விழாவை நடத்த முடியும். அத்துணை பயிற்சிகளை பெற்று இங்கு சிறப்பாக அவர்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு குரு, இதற்கெல்லாம் காரணமான குரு காயத்ரி வெங்கட்ரமணி, காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏனென்றால் ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சி அளிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒவ்வொரு அசைவையும் அவர் 100 தடவை 500 தடவை சொல்லிக் கொடுத்தாதான் அவங்களுக்கு, அந்த மாணவிகளுக்கு, படிப்பவர்களுக்கு அது அந்த நடனத்தினுடைய நளினங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பயிற்சியை கொடுத்தால்தான் இந்த மாணவிகள் பயிற்சி பெறுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து இந்த விநாயகர் கோயிலில் இது அடிக்கடி இந்த இசை நிகழ்ச்சிகளை அருமையாக நடத்தி வருகிறார்கள். அந்த அத்தனை குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாரம்பரிய கலை, நம்முடைய இந்திய கலை. அந்த கலையை இன்னும் நிறைய இடத்துல இதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பகுதியில் ஒரு இசை கச்சேரி, மார்கழி மாதம் எப்படி திருவாரூர்ல தியாகராஜ கீர்த்தனை நடக்குதோ அது போன்ற ஒரு கீர்த்தனைகள் இங்கே அருமையாக ஏற்பாடு செய்து நடத்தினார்கள். அதுக்கு நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்க அத்தனை பேரும் கூட்டு முயற்சியோடு வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டுள்ள இந்த பகுதியுடைய முன்னாள் தலைவர் லைன் தியாகராஜன் அவர்களையும் பெரியவர் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து சிறப்பாக ஒரு லைன் சங்கம், ஒரு சேவைக்கென்று பிறந்த சங்கம், பிறரை மகிழ்வித்து மகிழும் ஒரு அமைப்பு தான் லைன் சங்கம். தன் சொந்த பணத்தை வைத்து பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் கடந்த வருஷம் ஒரு வட்டார தலைவராக எடுத்து சிறப்பாக பல ஆன்மீக சேவைகளை செய்வதோடு தொடர்ந்து செய்து வருகின்ற நம்ம வைத்தியநாதன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். எனக்கு கண்டிப்பாக வந்துதான் ஆகணும்னு சொல்லி அழைப்பு விடுத்து இந்த ஒரு வாய்ப்பு, இறைவனை தரிசிப்பதற்கும் இந்த நிகழ்ச்சியை காணுவதற்கும் அத்தனை பேரையும் பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்த வைத்தியநாதன் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வேணுகோபால் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய 4000 பள்ளிகள் மாணவர்களுக்கு ஒரு பள்ளிகளை நடத்துவதில் உந்து சக்தியாக இருந்து சிறப்பாக செயல்படும் நாராயணன் மற்றும் குருவாக இருந்து செயல்படக்கூடிய அத்தனை பேர்களும், இந்த பார்வையாளர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு, இந்த மாணவிகள் நீங்கள் மேலும் மேலும் பயிற்சி பெற்று சிறந்த இந்த நாட்டியத்தில் சிறந்தவர்களாக, தலை சிறந்தவர்களாக நாடு போற்றும் அளவுக்கு பெரும் பரிசுகளை பெற்று நீங்கள் அந்த அரிய சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த
ஏன்னா நம்ம நாராயணன் சார் பேசும்போது நிறைய சொன்னார். அவர் ஏன்னா ஒரு ஆசிரியர் பள்ளியினுடைய தாளாளராக இருந்து சிறப்பாக செய்து வருகின்றார். அவருக்கு தெரிகிற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகமாக தெரியாது என்றாலும் வாழ்த்துவது பாராட்டுவது என்பது ஒரு இயற்கையானது ஒன்று. பிறரை வாழ்த்தி நீங்களெல்லாம் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மாணவர்களை போல மேலும் மேலும் பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசிரியர்களையும் கேட்டுக்கொண்டேன், இந்த பயிற்சியாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கலை ஒரு சிறந்த கலை. இதை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் இந்த ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவதும் இல்லாமல் இந்த இசை கச்சேரியிலேருந்து இந்த நடன கச்சேரியிலேருந்து இது எவ்வளோதான் செலவு பண்ணி எப்படி செய்கிறீங்கன்னு தெரியல. உண்மையிலே பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான். பல லட்சங்கள் செலவாளருக்கு அந்த தியாகராஜ கீர்த்தனைகளை பழம்பத்த அதுக்கு பல ஆயிரங்கள் பல லட்சக்கணக்கில் செலவாகும். அத்தனையும் டோனர்கள் மூலமாக நம்ம வைத்தியநாதன் இது அதில் சிறந்து விளங்குறாரு. அவர் நிறைய செய்கிறாரு. எங்கள் லயன்ஸ் கிளப்லும் நிறைய செய்து வர்றாரு. இந்த கடந்த வருஷம் செய்து இல்லாமல் இந்த வருஷம் நிறைய சேவை செய்கிறேன், நிறைய செலவுகள் செய்கிறேன். தான் சம்பாதித்த பணத்தை பிறருக்கு உதவி செய்யறதுல போட்டி போட்டுக்கொண்டு செய்கிற இயக்கம் தான் லயன்ஸ் இயக்கம். அதில் வைத்தியநாதன் ஒரு முதலிடத்தில் இருக்கார். அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்க அத்தனை பேர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இந்த மாணவிகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்து நீங்கள் சிறந்த மாணவர்களாக சிறந்த இந்த பயிற்சியில் சிறந்து பெற்று தலை சிறந்தவர்களாக வர மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தலைமை விருந்தினர் பற்றி ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா அவர் மும்மூர்த்திகள் எல்லாம் பற்றி சொன்னாருக்கோ, அதனால் அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த கோவிலில் அது மார்கழி இசை விழாவாக இருக்கட்டும் அல்லது மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவாக இருக்கட்டும் நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவங்க. அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். திரு வைத்தியநாதன், திரு வேணுகோபால் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ செலவாகிறதோ அதில் பாதி பணம் அவங்க கொடுத்துட்றாங்க. அது ஒரு பெரிய, அதுவும் லயன்ஸ் கிளப் சார்பாக அவங்க இருந்து நடத்தி கொடுக்குறாங்க. மும்மூர்த்திகள் பஞ்சரத்ன கீர்த்தனை அவருடைய தலைமையில் தான் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஹெல்த் சர்வீஸு, எஜுகேஷன் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதோட இந்த இசை நிகழ்ச்சியிலையும் நிறைய சர்வீஸ் பண்ணுறது வைத்தியநாதன் முக்கிய காரணம். அது அவர் இருந்து அவங்களோட இணைச்சி செய்கிறாரு. இவர் ஐயாவை நாங்கள் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட போது வைத்தியநாதன்கிட்ட சொன்னேன். உடனே அவர் வேணுகோபால் அவர்களும் முடிவு பண்ணி பாஸ்டனில் இருந்தார். அவர் வெளிநாட்டு அப்போ இன்டர்நேஷ்னல் கிளப் சார்பாக பாஸ்டனில் ஒரு பதவி இருக்கா போனால் அவர் PMJF இருக்கார். அது உயர்ந்த பதவி இன்டர்நேஷ்னல் கிளப்பில். அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் அவர். அப்போ பாஸ்டனில் இருக்கார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பேசுகிறேன், நீங்கள் சீஃப் கெஸ்ட் அவர் எடுத்துன்னு அப்படின்னாப்புல. அந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ நிறைய வேலை. நாளைக்கு அவருக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு 1500 பேர் அட்டன் பண்ணுற ஒரு இன்ஸ்டலேஷன் கிளப்பு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வரத்துக்கு கொஞ்சம் லேட்டானாலும், ஆனால் இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டார். அதே போல் நாராயண் சார், அதே போல் கலா கார்த்திகை, நம்ம தலைவர் சாவு தான் எனக்கு ஒரு பண்ணுறதுலேருந்து பழக்கம். ரொம்ப எல்லாருமே நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் நீங்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா மும்மூர்த்திகளை பற்றி அவர் பேசணுன்னே அது எனக்கு திருவாரூர்ங்கிறதுனால என்னுடைய ரத்தத்தில் ஊர்னது. அதோடு இல்லாமல் இதுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதனால் அது சொல்லணும்னு ஆசைப்பட்டு அது சொன்னார். எங்களோடு இந்த நிகழ்வில் இணைந்து திரைமறைவில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகட்டும் ஏனைய செயல்பாடுகளில் என்றேனும் எங்களுக்கு உதவி தேவைப்பட்டார் மறுக்காமல் செய்யக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர், ஒரு குடும்பத்தின் மூத்த சகோதரர் போன்றவர், எங்களால் அன்போடு வைத்தியண்ணா என்று அழைக்கப்படுபவர். அவர்களுக்கு சிறப்பு செய்ய மணிப்பாக்கம் அன்னை நாட்டியாலயாவின் குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களோடு இணைந்து மாணவர்கள் மணிகளின் பெற்றோர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். PRO வைத்தியண்ணா அவர்கள்
வேணுகோபால் சார் அவர்கள்